என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பக்கன் எந்தாய் போற்றி, பாவம் வென்றொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்துகளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அம்மையினுடைய பேரொருளால் மாணிக்கவாசல் பெருமானுடைய குருவருளால் இன்றைய பொழுது ராமலிங்க மடத்திலே திருவாசகத்தில் அதை பற்றி இப்பொழுது 120வது ஆரம்பித்து 150 முடிக்கணும். அது சம்பந்தமாக ஐயா அவர்கள் பேச அன்போடு அழைக்கிறேன். இணையா திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அணையார் புனல்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற உனையாளன் சீவாடி பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ. ஆடவல்லார் திருவாசக முற்றோதல் குழு சார்பாக ராமலிங்க சுவாமிகள் மடாலயத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற திருவாசக விளக்க உரைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மெய்யன்பர்களாகிய உங்கள் அத்தனை பேரின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். மாதத்திலே 2வது வியாழக்கிழமை 4வது வியாழக்கிழமைகளிலே இந்த திருவாசக விளக்கு முறையை நாம் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய விளக்க உரையாக போற்றி திருவகை என்ற 4வது பதிகத்திலிருந்து 121வது அடியிலிருந்து விளக்கத்தையும் தத்துவார்த்தங்களையும் மாணிக்கவாசக பெருமான் எத்தகைய சொல்லாட்சிகளை எல்லாம் கையாள்கிறார் என்கிற சிறப்பினையும் இன்றைய விளக்க உரையிலே நாம் பார்க்கிறோம். தேவாரத்திற்கும் திருவாசகத்திற்கும் வேறுபாடுகள் பல இருந்தாலும் கூட மூவர் தேவாரம் அருளிய அருளாளர்கள் இறைவனை படற்கையாக வைத்து வணங்குகிறார். பல பாடல்கள் படற்கை என்று சொன்னால் எங்கோ இறைவன் இருக்கிறான் என்று அதற்கு பொருள். எம்பெருமான் மாணிக்கவாசக பெருமான் 658 பாடல்களிலே 51 பதிகங்களிலே பல பாடல்களில் நேரடியாக முன்னிலைப்படுத்தி இறைவன் முன்னாலேயே நிற்பது போல உன்னை வணங்குகிறேன், உன்னை போற்றுகிறேன் என்று சொல்லுவது போல பல பாடல்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு சில பாடல்கள் படற்கையாக இருக்கின்றன. ஆனால் பெரும்பான்மையான பாடல்கள் இறைவனை நேரடியாக குருவாகவோ எந்தையாகவோ பார்த்து 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 தன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் வைப்பது போல ஒரு அற்புதமான இந்த திருவாசகத்திற்கும் தேவாரத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்று கூட சொல்லலாம்.
போற்றி திருமகளிலே 136 போற்றிகள் அந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். எண்ணி பார்த்துக் கொள்ளலாம். ஒரு சில குறையலாம் அல்லது கூடலாம். இருந்தாலும் கூட நான் ஒரு 4-5 முறையாவது அதை எண்ணி பார்த்து விட்டு தான் இந்த மேடையிலே நான் சொல்லுகிறேன். அன்பு சகோதரிகள் சகோதரர்கள், எண்ணி பார்த்துக் கொள்ளலாம். அப்படி 136 முறை அந்த போற்றி என்ற சொல்லாட்சியை பயன்படுத்துகிற பொழுது கூட முன்னிலைப்படுத்தி பேசுவதாகவே இருக்கிறது. இறைவன் தனக்கு முன்னாலே இருக்கிறான் என்று நினைத்தே அவரை பேசுகிறார். குருவாக பல இடத்திலே, குருமணியாக பல இடத்திலே முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். குரு சீடனுக்கு முன்னாலே இருப்பவன் தான். அப்படி முதலிலே குருவாக திருப்பெருந்துறையிலே காட்சி அளிக்கின்ற காரணத்தினாலே பார்த்த பல தரங்களிலே குருவாகவே அவர் பார்க்கிறார். எனவே குருமணி என்கிற அந்த சொல்லை அவர் கையாளுகிறார் என்று சென்ற 118வது வரி அல்லது 16வது வரியிலே பார்த்திருப்போம் என்று நான் குருமணி போற்றி என்று சொல்கிறேன். இன்றைய பாடல் வரிகளை நாம் பார்த்துவிட்டு அதனுடைய விளக்கத்திற்கும் தத்துவார்த்திற்கும் நாம் வரலாம் என்று நினைக்கிறேன். மிக அற்புதமான வரிகள் அந்த வரிகள் எல்லாம். அந்த வரிகளை இப்பொழுது நாம் உங்கள் முன்னாலே பாடிவிட்டு பின்னாலே வரிக்கு வரி, அடிக்கு அடி, பதத்திற்கு பதம், சொற்களுக்கு சொல் என்ற வரை அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். 121 தோழா போற்றி என் துணைவா போற்றி, வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி முதல்வா போற்றி, அத்தா போற்றி அரணே போற்றி, உரை உணர்விறந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி, அருமையே அழகே போற்றி, கருணையிலாகிய கண்ணே போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவன் நாக்கி இருங்கள், சென்னியில் வைத்த சேவக போற்றி, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அடிவில் ஆனந்த வாரி போற்றி, அடிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இருந்த முதல்வா போற்றி, மானேர் நோக்கி மணலா போற்றி, வனகத்து அமரர் தாயே போற்றி, பாரிடை அழிந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நினைந்தாய் போற்றி, தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை நான்காய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, அடிபவருள்ளத்து அமுதே போற்றி, கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, நனவிலும் நாயக்கு அருளினை போற்றி, இடைமறுதுரையும் எந்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாரமுத கனியே போற்றி. 30 அடிகள், ஒரு அடிக்கு 2 நிமிடங்கள் வைத்துக் கொண்டாலும் கூட 60 நிமிடங்கள் என்ற கணக்கிலே நாம் பேசிக்கொள்வோம். தோடா போற்றி என் துணைவா போற்றி, தோடா போற்றி துணைவா போற்றி. தோடா என்று சொல்லுகிற பொழுது நண்பனை குறிக்கிறது. அப்ப துணைவன் யாரை? தோழா போற்றி, துணைவா போற்றி. தோழா போற்றி என்றால் நண்பனை குறிக்கிறது. துணைவா போற்றி என்று அடுத்த ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார் என்றால் அந்த துணைவன் என்கிற சொல்லாட்சி நண்பனையும் குறிக்கும், உடன் பிறந்தானாகிய உறவுமுறையையும் குறிக்கும். அவன் துணைவன். எனவே இரண்டாவதாக சொன்ன அந்த துணைவன் என்பது
முதலிலேயே தோழன் என்கிற சொல்லை சொன்ன காரணத்தினாலே இந்த துணைவன் என்பது 2 பொருள்பட அமைத்திருக்கிறார் மாணிக்கவாசகர். தோழா போற்றி என்று சொல்லுகிறார். தோழன் யார்? தோழன் யார்? ஏழிசையாய் இருக்கிறார், இசைப்பயனாய் இருக்கிறார், தோழனுமாய் இருக்கிறார். என்னுடைய தூரிசுகளுக்கெல்லாம் அவன் உடனாக இருந்து என்னுடைய துன்பங்களை போக்கியவனாக இருக்கிறான் என்று சுந்தரர் பெருமான் சொல்கிறார். தோழனாக இருக்கிறான், இசையாக இருக்கிறான், இசை பயனாக இருக்கிறான். நான் செய்யும் தூரிசுகளுக்கு, நன்மை தீமைகளுக்கு உடனாக இருந்து எனக்கு நன்மை பயக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் தோழன். அப்ப தோழன் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவனுக்கு இன்பத்திலே பங்கு பெற வேண்டும், துன்பத்திலே பங்கு பெற வேண்டும். அவன் தவறு செய்கிற பொழுது அவனோடு உடனிருந்து இடித்து உரைக்க வேண்டும். நல்ல நிலைக்கு அவனை திரும்ப செய்ய வேண்டும் என்பது ஒரு தோழனுடைய கடமை. அவன் இன்பமடைகிற பொழுது நான் இன்பமடைய வேண்டும், அவன் துன்பமடைகிற பொழுது நான் துன்பத்திலே பங்கேற்க வேண்டும். அவனுடைய வாழ்விலே நான் ஒருவனாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தோழமை. அந்த தோழமைக்கு சுந்தரருடைய வரலாறு சொல்லுகிறது. சுந்தரருடைய வரலாறு என்ன சொல்லுகிறது? திருக்கச்சூர் என்கிற இடத்திற்கு சுந்தரர் செல்லுகிறார். மதியம் சரியாக 1 மணி. அந்த திருக்கச்சூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கோயிலுக்கு வெளியே மதிலுக்கு அப்பாலே அமர்ந்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறார். வந்திருக்கக்கூடிய திருக்கூட்டங்களுக்கெல்லாம் உணவு இல்லை. பார்த்தான் எம்பெருமான். ஒரு அந்தன வடிவு கொண்டு சுந்தரர் பெருமானிடம் வருகிறான். ஐயா, நீங்கள் பசியோடு இருப்பது போல் தெரிகிறதே, உங்கள் பசியை ஆற்றுவதற்காக நான் திருவோடி ஏந்தி வீடு தோறும் பிச்சை எடுத்து வந்து உங்களுக்கு உணவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். வந்திருக்கோம் யாருக்கு தெரியும்? சுந்தரருக்கு கண்டிப்பா தெரியும். தோழனுக்கு தோழனாய் இருந்தவர் அல்லவா, அவருடைய வாழ்வாய் ஒன்றிருந்தவர் அல்லவா. உன்னுடைய இன்ப துன்பங்களை நான் பங்கேற்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் தமிழால் என்னை பாட வேண்டும், அது ஒன்றுதான் உனக்கு வேலை சொன்னவர் எம்பெருமான். வந்திருக்கவன் எம்பெருமான் என்று தெரியும். ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? நினைத்தால் அந்த இடத்திலே அறுசுவை உணவை வரவழைத்து எம்பெருமான் அவர் கொடுக்க முடியாதா? மானுட பிறவி எடுத்தாகிவிட்டது. ஒரு தோழனுக்கு தோழனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய மணற்பாதம் கடும் வெயிலிலே வெப்பத்திலே நோக அவன் நடந்து போய் வீடுதோறும் பிச்சை எடுக்கிறான் என்று சொன்னால் அவன் துன்பப்பட்டு இருக்கிறான். நான் துன்பம் அடைந்துதான் அவனுக்கு இன்பத்தை தர வேண்டும் என்று உலக உணர்வதற்காக அப்படி செய்தான் எம்பெருமான். அதுதான் தோழமை. வேறு தோழமை இருக்க முடியாது. துன்பப்படும் காலத்திலே துன்பப்பட வேண்டும் தோழனோடு. இன்பமாய் இருக்கிற பொழுது இன்பமாய் இருக்க வேண்டும். இடித்து உரைக்கிற பொழுது அவன் தவறான பாதைக்கு செல்கிற பொழுது திருத்த வேண்டும். திருவொற்றியூரிலே என்ன செய்தார்? தண்டனையை கொடுத்தாரா இல்லையா? எனவே இந்த தோழமைக்கு திருக்குறள் ஒன்றை சொல்லுகிறது. பழமை யாதெனின், பழமை என்பது யாதெனின் யாதும் கிழமை கீழ்ந்திடா நட்பு. நட்பு கிழக்கத்தை சொல்லுகிறார். பழமை எனப்படுவது யாது எனின் யாதும் கிழமை கீழ்த்திடா நட்பு. பழமையாக ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோடு உறவு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய இன்ப துன்பங்களிலே இவன் பங்கேற்பதற்கு இவனுக்கு உரிமை உண்டு. அத்தகைய உரிமையிலே எந்த பங்கமும் விளையாமல் இருக்க வேண்டுமே, அதுதான் உண்மையான நட்பு. அப்படிப்பட்ட நட்பு இறைவனுக்கும் சுந்தரருக்கும் இருந்தது. அதற்குதான் தோழமை. தோழா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி.
வாழ்வு வாழ்வதற்காக என்று சொல்லுகிறோம். அறத்தோடு வாழ வேண்டும். நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களிலும் இறைவன் இருக்கிறார். அப்ப வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் வைப்பு வேண்டும். வேற அர்த்தம் இல்லை. வைப்பு நிதி வேண்டும். வைப்பு நிதி வேண்டும். எய்ப்பினில் வைப்பு என்று சொல்லுவார். எய்ப்பினில் வைப்பு என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், அவனுடைய முதுமையான காலத்திலே எல்லா விதமான நோய்களையும் பெற்று அவன் வருந்தக்கூடிய காலத்திலே அவனுக்கு சேம நல நிதியாக இருப்பது எது? இந்தியன் வங்கியிலே வைத்திருக்கக்கூடிய அந்த சேமிப்பா? காசோலையை கையெழுத்து போட முடியுமா? முடியாது. எதை வைத்திருக்க வேண்டும்? இந்த உள்ளத்திலே 5 எழுத்து திருமந்திரத்தை வைத்திருக்க வேண்டும். அதுதான் வைப்பு நிதி. இறைவனுடைய எண்ணங்கள் நிறைந்ததாக இந்த உள்ளம் இருக்க வேண்டும். அதுதான் வைப்பு நிதி. நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும். அதுதான் வைப்பு நிதி. அதுதான் வாழ்க்கை. வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி முதல்வா போற்றி. முத்தா போற்றி என்றால் முத்தியை தரக்கூடியவன், வீடு பேற்றை கொடுக்கக்கூடியவன், பேரின்ப வீட்டை அருளக்கூடியவன். அவனே பேரின்பமாக இருக்கிறான். அவனே பேரின்பமாக இருக்கிறான். அவனை நினைக்கிற பொழுதே முத்தி கிடைக்கிறது. நினைதோறும் நினைதோறும் என்று சொல்லுகிறார் அல்லவா? அவனை நினைக்கும் தோறும் என்ன கிடைக்கிறது என்றால் முத்தி கிடைக்கிறது. எனவே முத்தியா போற்றி, முதல்வா போற்றி. எல்லாவற்றுக்கும் முதல் பொருள் அவன் தானே. பஞ்சபூதம் எப்பொழுது உருவானது என்று நமக்கு தெரியாது. இவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பிறந்திருக்கக்கூடிய உயிரினங்கள் உணர வேண்டும் என்பதற்காக அனைத்து பொருள்களுக்கும் இவன் முதல்வனாக இருக்கிறான், முன்னோடியாக இருக்கிறான் என்று பல இடங்களிலே சொல்லிவிட்டு அவர் செல்கிறார். முத்தா போற்றி முதல்வா போற்றி, அத்தா போற்றி அரணே போற்றி. அத்தா என்று சொன்னால் தந்தை என்று பொருள். ஒரு தந்தை தனக்கு பிறந்த குழந்தையை என்ன செய்கிறான்? கல்வி கேள்வி அறிவுகளிலே அவனை சிறப்பாக வளர்த்து எடுக்கிறான். அவன் துன்பப்படுகிற பொழுது அந்த துன்பம் கூட அவனை அணுகாத வண்ணம் முன்னேற்பாடாக அவனை காத்து அருள்கிறான். அது ஒரு தந்தையினுடைய கடமை. எனவே அத்தா போற்றி நேரடியா பார்த்து சொல்றார், முன்னிலைப்படுத்தி சொல்றார். தந்தையே உனக்கு வணங்குகிறேன், உனக்கு வணக்கம், உன்னை நான் வணங்குகிறேன். அரணே போற்றி. அரண் என்று சொன்னால் இறைவன். இன்னொன்று பாதுகாப்பு, இன்னொன்று பல்வேறு விதமான பொருள்கள் இருந்தாலும் கூட இந்த அழித்தல் காத்தல் இதெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? எல்லாவற்றையும் அவன் உள்ளடக்கியவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அத்தா போற்றி அரணே போற்றி. உரை உணர்ந்த ஒருவ போற்றி. உரை உரைத்தல் மொழியை கடக்கிறது, மொழியை சொல்லுகிறார். மொழிக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். சொல்லக்கூடிய உரை இருக்கிறது. அந்த உரையாலே இறைவன் இந்த தன்மையை உடையவன் என்று யாராலும் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. உள்ளத்திலே ஏற்படக்கூடிய உணர்வுகள் இருக்கின்றன. சகோதர சகோதரிகள் எல்லாம் கேட்டார்கள், நாம் முற்றோதலை நடத்துகிறோம், பாடலை பாடுகின்றோம், எழுத சொல்லி இருக்கிறார்கள் என்றெல்லாம். இவ்வளவும் செய்தாலும் கூட அந்த உணர்வு வருகிறது அல்லவா? அந்த உணர்வால் கூட இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிய முடியாது. மொழியால் அறிய முடியாது, உள்ளத்து உணர்வாலே அறிய முடியாது. அப்ப மொழியை கடந்தவனாக இருக்கிறான், உணர்வை கடந்தவனாக இருக்கிறான். உரை உணர்ந்த ஒருவ போற்றி. ஒருவன் தன். அப்ப மற்றவர்கள் எல்லாம் உரையால பார்க்கலாம், உணர்வால பார்க்கலாம் என்று ஒரு பொருள் உண்டு. உரைக்கும் உணர்வுக்கும் அப்பாற்பட்டு அனைத்தையும் கடந்தவன் இவன் ஒருவன் தான். வேறு ஒருவன் இந்த உலகிலே இல்லை. எனவே ஒருவன் என்கிற சொல்லை பயன்படுத்த
உரை உணர்ந்த ஒருவ போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி. விரிகடல் உலகின் விளைவே போற்றி. விரிகடல் என்று சொல்லி ஒரு வினைத்தொகையை போடுகிறார். விரிந்த கடல், விரிகிற கடல், விரியும் கடல், விரிகடல் உலகு. இந்த உலகை சூழ்ந்து அனைத்து இடங்களிலும் கடல் சூழ்ந்து இருக்கிறது. கடல் சூழ்ந்து இருந்தாலும் கூட கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே பஞ்சபூதங்களுடைய வாசனை இருக்கிறது. பின்னாலே அதை விரிவாக பார்க்க போறோம். அந்த பஞ்சபூதங்களுடைய வாசனைகள் இருக்கிறது அல்லவா, அது இந்த உலகினுடைய விளைவு. காற்றினுடைய விளைவு என்ன, நீரினுடைய விளைவு என்ன, வானத்தினுடைய விளைவு என்ன, தீயினுடைய விளைவு என்ன, இவற்றையெல்லாம் பின்னாலே பார்க்க போகிறோம். அந்த விளைவு இருக்கிறது அல்லவா, அந்த விளைவாகவும் இவன் இருக்கிறான். தீ ஒளிர்கிறது என்றால் அது இறைவன் தான். சுடுகிறது என்றால் இறைவன் தான். ஊறு ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் இறைவன் தான். சுவையை தருகிறது நீர் என்று சொன்னால் அது இறைவன் தான். அப்ப விரி கடல் உலகின் விளைவு என்று சொல்லுகிற பொழுது அந்த உலகு என்ற சொல் பல காரண பெயர்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களினுடைய இயக்கமாகவும் அது விளைவிக்கக்கூடிய வாசனையாகவும் இவன் இருக்கிறார். விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி. அருமையில் எளிய அழகே போற்றி. அருமையாக இருப்பது எளிமையாக இருக்காது, எளிமையாக இருப்பது அருமையாக இருப்பது. ரெண்டும் எதிர்ப்பதம். அருமைக்கு நேர் எதிர்ப்பதம் எளிமை, எளிமைக்கு நேர் எதிர்ப்பதம் அருமை. அருமையில் எளிமை என்கிற சொல்லாட்சியை போல எப்படி சொல்லாட்சி? அருமையில் எளிய அழகே போற்றி. மிகப்பெரிய தங்க தகடு இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான பரல்கள் அதிலே இருக்கிறது. அந்த பரல்களிலே மாணிக்கங்கள் ஒன்று மட்டும் இருக்கு. அந்த ஒன்றை மிக கிடைப்பதற்கரிய அந்த ஒன்றை நாம் எடுக்கிறோம் அல்லவா, அது அருமை. மிகப்பெரிய கடல், ஏராளமான சங்குகள் இருக்கின்றன. அதிலே வளம்புரி சங்கு ஒன்று கிடைத்தால் அது அருமை. சங்குகள் கிடைக்கின்றன, சோழிகள் கிடைக்கின்றன, முத்து சிப்பிகள் கிடைக்கின்றன, எத்தனையோ பொருள்கள் கடல் வழக்கில் இருக்கின்றன. வளம்புரி சங்கு அருமைதான். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய கடலிலே வளம்புரி சங்கு கிடைத்தால் அருமை. அருமையில் எளிய அழகே போற்றி. அருமையாக இருப்பது எளிமையாக இருக்காது, எளிமையாக இருப்பது அருமையாக இருக்காது. திருவிளையாடல் புராணத்திலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த அருமை எது, எளிமை எது, எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். பாணபத்திரன் பாண்டிய நாட்டு பாடகன் அல்லது புலவன். போட்டியிட வருகிறான் ஏமநாத பாகவதன். போட்டியிலே நீ கலந்து கொள்ள வேண்டும், பாண்டிய நாட்டு சார்பாக அவனை வெல்ல வேண்டும் என்பது பாண்டியனுடைய கட்டளை. இந்த கதை நமக்கு தெரியும். இவன் அழுது புரள்கிறான். பாணபத்திரன், ஏமநாதனோடு நான் எப்படி போட்டியிட முடியும் என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய அடியான் அவனுக்கு எளிமையாக காட்சியளிக்க வேண்டும். தன்னுடைய அடியவன் செருக்கு கொண்ட ஒருவனை வெல்ல வேண்டும். செருக்கு கொண்ட ஒருவனை வெல்வதற்கு அருமையாக இருக்கக்கூடிய இறைவன் எப்படி வர்றான்? எளிமையாக வந்தான். அந்த காட்சியை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்துல அப்படியே அற்புதமாக கொண்டுட்டு வருவார். அழுக்கு மூழ்கிய சிதர் அசைத்து அடித்தடை ஒழுக்கு வான்மதி வாங்கியே செலுகிட மழுக்கு கூணல் வலை
வெள்வாய் குயம் வளம்பட செருகி இழுக்கு தேய் செருப்பு அருமறை கடந்த தாள் போற்றி. ஒவ்வொரு சொல்ல அழுக்கு மூழ்கிய சிதர் அசைத்து. அழுக்கு துணி, சிதர்னா ஆடை. அழுக்கு மூழ்கிய சிதறுங்கிற இருக்காது. கட்டி இருக்கிற ஆடை முழுவதும், உடுத்தி இருக்கிற ஆடை முழுவதும் அழுக்காக இருக்கிறது. அழுக்கு மூழ்கிய சிதர் அசைத்து அவிர் சடை. அந்த அவிர் சடை அதுல என்ன இருக்கு? ஒழுக்கு வான்மதி வாங்கியே செல்கிற அமுதத்தை ஒழுக செய்கின்ற அந்த மதி இருக்கிறது அல்லவா, அந்த மதியையே அவன் எடுத்து அறிவாளாக செருகுமாறு வைத்திருக்கிறான். அது வளர்ந்திருக்கிறான். அவிர்சடை அமுதம் ஒழுக்கு வான்மதி வாங்கியே செருகிட மழுக்கு கூணல் மலை வெள்வாய் குயம் வளம்பட சுருகி. வளம்படன்னா வளப்பக்கத்தில் எது? மழுக்கு மழுங்கி போனதுங்க, கூர்மையானது கூட இல்லை. கூணல் மலை வளைந்திருக்கக்கூடிய அந்த அறிவு. வெள்வாய் குயம் வளம்பட செருகி அடுத்த ஒரு சொல்லை போடுகிறார். இழுக்கு தேய் செருப்பு அருமறை கடந்த தாய் ஏற்றி. இழுக்கு தேய் செருப்பு எல்லாம் வினைத்தொகை போடுற. தேய் செருப்பு, தேய்ந்த செருப்பு, தேய்கிற செருப்பு, தேயும் செருப்பு. எப்படி? இழுக்கு தேய் செருப்பு. இழுத்து 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 காலாலே தேய்த்து போன செருப்பா. அந்த செருப்பை எது அணிந்திருக்கிறது தெரியுமா? அருமறை கடந்த தாள் போற்றி. அருமையான மறைகள் கூட இந்த திருவடியை காணாது, ஆனால் அந்த செருப்பு கண்டது. கடந்த தாள் எத்தனை பெரிய எளிமை! எப்படிப்பட்ட எளிமை! அருமையானவன் எளிமையாக வந்தார். அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி. கருமுகில் ஆகிய கண்ணே. முகில் மழையை சுரி. கண் இறைவனுடைய கண், நம்முடைய கண் அல்ல. இது கண்ணீர் சொரியும் கண். அது ஆனந்த கண்ணீராக இருக்கலாம், வேறு கண்ணீராக இருக்கலாம். இங்கே சொல்வது இறைவனுடைய கண்ணை சொல்கிறார். கருமுகிலாகிய கண்ணே போற்றி. கருமுகில் மழையை சொல்கிறது. மழையை சொல்கின்ற காரணத்தினாலே இந்த மண் வளம் பெறுகிறது. அந்த கண் கருணை மழையை சொல்கிறது. கருணை மழையை சொல்கின்ற காரணத்தினாலே அடியவர்களுடைய உள்ளம், உயிர்கள் எல்லாம் வளப்பத்தை பெறுகின்றன, அருளை பெறுகின்றன. அது மழை நீரை சுரக்கிறது, இது கருணையை சுரக்கிறது. இரண்டுமே சுரக்கக்கூடிய ஒரு பொது தன்மையை பெற்றிருக்கிறது. அது கருமுகில், இது கண். கருமுகிலாகிய கண்ணே போற்றி. அருமை எளிய அழகே போற்றி. கருமுகிலாகிய கண்ணே போற்றி. மன்னிய திருவர் மலையே போற்றி. மன்னிய இரு அருள் மலையே. மலை என்பதற்கு பல்வேறு விதமான விளக்கங்களை எல்லாம் நாம் கொடுத்திருக்கிறோம். மன்னிய என்றால் மண்ணுதல் என்பது தொழில் பெயர். மண்ணுதல் என்று சொன்னால் நிலை பெற்ற இருத்தல் என்று. அம்மையார் அதிகமானை பார்த்து சொன்னார், அவர்கள் நெல்லிக்கனியை வாங்கி உண்ட பிறகு நீல மணிவிடற்று ஒருவன் போல் மண்ணுக பெருமணியே. அவ்வையார் அதிகமானை பார்த்து சொன்னார், நீல மணிவிடற்றை உடையவனாக இருக்கக்கூடிய இரவா இறைவனாக இருக்கக்கூடிய அவனை போல் நீ நிலை பெற வேண்டும் மன்னா. அப்ப மண்ணுதல் என்று சொன்னால் நிலை பெற்று இருத்தல் என்று. எது நிலை பெற்று இருக்கும் இந்த உலகத்துல? எல்லாம் அழியக்கூடிய தன்மை. எதுவாக இருந்தாலும் அழியக்கூடிய தன்மை தான்.
ஆனால் மன்னிய திருவருள் மலையே போற்றி. திருவருளுக்கு மட்டும்தான் என்ன இல்லை? ஆக்கம் இல்லை, அழிவு இல்லை, பெருக்கம் இல்லை, சுருக்கம் இல்லை. அதனால மன்னிய திருவருள்னு சொன்னார். அது ஒரே தன்மையதாக இருக்கும். மலை பல நேரங்களிலே திருவம்பாவை சொல்லுகிற பொழுது மலைக்கான இலக்கணங்களை எல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். எது மலை என்றால் பழப்பமான மலை, மேகங்களை தடுத்து நிறுத்தி மழையை பொழிவித்து மலையை குடைந்து செல்லுகிற பொழுது பல்வேறு விதமான நவமணிகளை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியதுதான் மலை என்பதற்கெல்லாம் நாம் இலக்கணத்தை கொடுத்திருக்கிறோம். அப்படி இப்போது இறைவனை மலையாக சொல்லுகிறாரா என்றால் இறைவனை மலையாக சொல்லவில்லை, அவருடைய திருவருளை மலையாக சொல்லுகிறார். மன்னிய திருவருள் மலையே போற்றி. மலை போன்ற திருவருளை கொடுக்கிறார். மழை தேவையான இடத்திற்கு மழையை கொடுக்கும், தேவையான இடத்திற்கு தேவையான பொருளை கொடுக்கும். அது நிலை பெற்றிருக்கும் மலை. இறைவன் எது தேவையோ அத்தகைய திருவருளை மட்டும்தான் அவன் கொடுக்கக்கூடியவன். ஆனால் அது எப்படி இருக்கா? நிலைபெற்ற தன்மை உடையதாக இருக்கும் என்பதைதான் அழகாக சொல்கிறார். மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கள். என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கள். சென்னையில் வைத்த சேவக போற்றி. என்னையும் ஐயா, என்னையும் ஒரு பொருட்டாக கருதி திருவாசக விளக்கு உரைக்கு அழைத்திருக்கிறீர்களே என்று சொன்னால் அதிலே ஒரு சிறப்பும் இருக்கிறது, இழிவும் இருக்கிறது. அது இழிவு, சிறப்பு, உண்மை என்ற இடத்திலே முடிகிறது இலக்கணம். என்னையும் நான் ஒரு ஆளா, என்னை ஒரு பொருட்டாக கருதுகிறார்கள் என்று பல இடங்களிலே நாயினுக்கும் கடைபட்டவன் என்றெல்லாம் சொல்லுகிறார். தன்னை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அப்படிப்பட்ட என்னையும் என்று என்னையும் ஒருவன். இந்த ஒருவன் என்ன? எத்தனையோ அடியார்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஞானியர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தவச்சீலர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவனாக என்னை நினைத்தாயே என்றார். என்னையும் ஒருவனாக்கி உன்னுடைய அடியார் பெருமக்களிலே என்னையும் ஒருவனாக ஆக்கினாய். ஆக்கியதோடு மட்டுமல்ல, என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கள். இருங்கடல் என்றால் இரண்டு கடல்கள். அது எண்ணிக்கையா? இரு என்பதற்கு பெருமை என்று ஒரு பொருள், உரிச்சொல் பேரு, பல பொருள் கொடுக்கும். இருங்கடல். இறைவன் இரண்டு காலடிகளிலே கடலை அணிந்திருக்கிறான். கடல் என்பது தானியாக பெயர் என்றெல்லாம் நாம் விளக்கம் கொடுத்திருக்கிறோம். இங்கே திருவடிக்கு நிகராக ஆகு பெயராக அந்த கடலை சொல்லுகிறார். அதாவது கடலை சூட்டிய திருவடி என்று பெயர். கடலை சூட்டிய திருவடி, அது வீரக்கடை. என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கள். இரண்டு கடல்களுடைய திருவடியாகவே சென்னையில் வைத்த சேவக பொருள். சென்னி என்னுடைய தலையில் இரண்டு கடல்களை வைத்தார். ஞான தீக்கை, திருவடி தீக்கை என்று நனைந்தடைய திருவடியை என் தலைமேல் வைத்தான் நல்லூர் பெருமான் நல்லவாறே. நனைந்தடைய திருவடியை என் தலை மீது வைத்தான் நல்லூர் பெருமான் நல்லவாறே. தேவாரம் சொல்லுகிறது, தேவாரம் சொல்லுகிறது. என் முடிமேல் உன் திருவடியை வைப்பதற்காக நான் ஆசைப்பட்டு வாழ்கிறேன். தேவாரம். திருவடி தீக்கை, ஞான தீக்கை என்று குரு இருக்கிறார், ஆச்சாரியன் இருக்கிறார், அவனுக்கு ஒரு சீடன் இருக்கிறான். அந்த சீடனுடைய தலையிலே இவன் திருவடியை வைத்து தீக்கை செய்கிறான் என்று சொல்லுகிற பொழுது அவன் உள்ளத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆங்காரம் இருக்கிறது, அகம்பாவம், அது அகன்று விடுகிறது.
அப்படி அகலச் செய்யக்கூடியவன் யாருன்னா சேவகன். சேவகன் என்றால் பணியாளன் என்கிற ஒரு பொருள், வீரன் என்கிற பொருள். இங்கே இறைவனுடைய வீரத்தை காட்டுகிறது. உள்ளே இருக்கக்கூடிய அகம்பாவத்தை திருவடி கொண்டு போக்குகின்ற காரணத்தினாலே, அகம்பாவம் யாருக்கு இருக்கும்? பகைவனுக்கு இருக்கும். பகைவனை வெற்றி பெறக்கூடியவன் யார்? மன்னன், வீரன். பகைவனை வெற்றி பெறக்கூடியவன் வீரன் தானே. இங்க இருக்கக்கூடிய பகைமை எது? உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இப்படி இருக்கக்கூடிய அந்த மும்மலங்கள், இவற்றையெல்லாம் திருவடி தீக்கையை கொண்டு நீ விரட்டுகின்ற காரணத்தினாலே நீ வீரன். அதை சேவகன் என்று சொல்கிறார். சேவகன் என்று சொன்னால் வீரன் என்கின்ற அர்த்தத்திலே இந்த இடத்திலே சென்னில் வைத்த சேவக போற்றி, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. தொழுதகை துன்பம் துடைப்பாய். இறைவனை தொழுகிறேன், தொழுகிறேன், கையால் தொழுகிறேன். கையில ஏதாவது காயம் பட்டு விட்டால் அந்த துன்பத்தை போக்குவோனா இறைவன்? அப்படி மேலோட்டமாக ஒரு விளக்கத்தை பெற முடியுமா? அப்படி சொல்லுகிறாரா என்றால் அதுவல்ல. தொழுதகை துன்பம் துடைப்பாய். இதில் முதல் எது, சினைப்பெயர் எது என்று பார்க்கிறது. முதற் பெயர் ஒன்றுக்கு சினைப்பெயர் ஒன்று. முதல் இது என்றால் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு தூண்டுகிறது. தூண்டுகின்ற காரணத்தினாலே வெளிப்படையாக ஒரு அடையாளம் காட்டப்படுகிறது. எனவே தொழுதகை துன்பம். இப்ப உள்ளத்திற்காக வெளிப்படுத்தக்கூடிய தொழுத கைகளை சொல்லுகிறார். உள்ளத்தை சொல்வதாக கை மட்டுமல்ல. கை என்றால் சினை பெயர், உறுப்பினுடைய சினை என்றால் உறுப்பினுடைய பெயர் இருக்கிறோம். முதல் என்ன? உள்ளத்திலே தோன்றக்கூடிய உணர்வு. உணர்வின் மிகுதியின் காரணமாக அதை வெளிப்படுத்தும் விதமாக, அடையாளமாக, குறியீடாக தொழுதகை காட்டப்படுகிறது. எனவே தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. கையினுடைய துன்பம் மட்டுமல்ல, அந்த தொழக்கூடிய அன்பன் இருக்கின்றானே, அடியான் இருக்கின்றானே, அவனுடைய துன்பம், அவனுடைய உள்ளத்து துன்பம், அவன் படுகின்ற வேதனை அத்தனையையும் தொழுதகை துன்பம் என்பதை கொண்டு வந்து காட்டுகிறது. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவிலா ஆனந்த வாரி போற்றி. அழிவிலா ஆனந்த வாரி போற்றி. அழிவு இல்லாத இறைவனுக்கு ஆக்கமும் கிடையாது, அழிவும் கிடையாது. ஆனந்தம், மகிழ்ச்சி. வாரி என்றால் கடல். அழிவில்லாத ஆனந்த பெருங்கடலாக இருக்கின்றார். ஆக்கமில்லை, அழிவில்லை, பெருக்கமில்லை, சுருக்கமில்லை இந்த கடலுக்கு. மற்ற கடல்ல என்ன பண்ணும்? பெருக்கம் இருக்கும், சுருக்கம் இருக்கும். ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டால் வற்றக்கூடிய கடல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட கடல் இல்லை. எனவே அழிவிலா ஆனந்தவாரி, அழிவிலா ஆனந்தவாரி போற்றி. முழுவதும் அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. அழிவதும் ஆவதும் கடந்தாய். அப்ப அழிவது ஆவது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இருப்பு இருக்குல்ல, இருப்பது இருக்குல்ல. ஏன் அதை சொல்லவில்லை என்றால் அது உள்ளீடு பொருளாக இருக்கிறது. அழிவது, இருப்பது, ஆவது, காத்தல், படைத்தல், அழித்தல். அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. அழிவதை முன்னாடி இருக்க. உனக்கு அழிவு கிடையாது. உனக்கு இருப்பை கடந்தவன். உனக்கு ஆக்கம் கிடையாது. இந்த மூன்றுமே யாருக்கு கிடையாது? எம்பெருமானுக்கு கிடையாது. அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. இவற்றையெல்லாம் இவன் கடந்தவன் என்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெத்தான்மாக்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? பெத்தான்மாக்கள் என்று சொன்னால் உலக இன்ப வாசனையிலே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர்கள், அதை கடந்தவன், அதை கடந்தவன். உலக வாசனையிலே இருக்கக்கூடியவர்களை கடந்தவன்.
அழிவதுமாவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. முழுவதையும் கடந்தவன், முழுவதையும் கடந்தவன். முழுவதும் என்று சொன்னால் அண்ட பேரண்டங்கள், பஞ்சபூதங்கள், உணர்வுகள் எவையெல்லாம் இருக்கிறதோ அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் இப்படி இருக்கிறான் என்று நம்மாலே வரையறுத்து சொல்லணும். அடிவதுமாவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானேர் நோக்கி மணாலா போற்றி. மானேர் நோக்கி மணாலா, இந்த இடத்துல தான் உமையொரு பாகனை சொல்லுகிறார். மானேர் நோக்கி மணாலா போற்றி. மான் போன்ற கண்களை உடைய பெண்ணாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியை ஒரு பாகமாக கொண்டிருக்கிறவன் என்பது ஒரு விளக்கம். அதில் தத்துவம் என்ன சொல்றது? மானேர் நோக்கி மணாலா போற்றி என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை சொல்லுகிறது. கல்யாண சுந்தரமூர்த்தியாக இருந்து வீடு பேற்றை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். யோகியாக இருக்கக்கூடியவன் மோகியாகவும் இருந்து இந்த உயிர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகிறார். அதற்காக சொல்லப்பட்டார் எப்படி வாழ வேண்டும் என்பதை. மானேர் நோக்கி மணலா போற்றி வானகத்து அமரர் தாயே போற்றி. வானகத்து அமரர் இந்திரன் முதலாகிய 33 கோடி அமரர்கள் என்று சொல்லலாம். வானகத்து அமரர் தாயே போற்றி. என்ன அமரர்கள் தான் பிடிக்காது, அவர்களுக்கு தாயே என்று ஏன் சொல்லுகிறார்? வானகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தாயான தாய் இருக்கிறார். சிறு குழந்தை எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் அது இன்பமாக மேற்கொண்டு நன்மை ஒன்றையே செய்து அவனுடைய முன்னேற்ற பாதையை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டவை தாய். எத்தனை அடிக்கிறது, எத்தனை துன்பங்களை இந்த தாய் கொடுக்கிறது, இந்த குழந்தை கொடுக்கிறது. அப்படி எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? இவன் சிவனிந்தனை செய்கிறான். தேவர்கள் இறை உணர்வே அவர்களுக்கு இல்லை. எத்தனை நிந்தனைகள் செய்தாலும் கூட ஒரு குழந்தையை எப்படி அந்த தாய் பராமரிக்கிறதோ அதுபோல அந்த தன்னுடைய வானகத்து அமரர்களை எல்லாம் தன்னுடைய குழந்தையாக பாவித்து அவர்களை காத்தருள் செய்கிறார். தாய் போல தாய் ஒருத்திக்குத்தான் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை வாங்கிக் கொண்டு இன்பத்தை தரக்கூடிய அந்த பெருந்தன்மை உண்டு. அந்த பெருந்தன்மையாக இறைவன். வானகத்து அமரர் தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. பாரிடை ஐந்தாய் பறந்தாய். பாரி இந்த உலகமே. இந்த உலகத்தை அவன் 5ஆக பார்க்கிறான் இல்லையா? 5ஆக இவன் இருக்கிறான் உலகத்திலே. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி 5ஆக பறந்து காணப்படுகிறான். நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி. நீரிலே 4 தன்மை உடையவனாக இருக்கிறான். தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. தீயிலே 3 தன்மைகளை உடையவனாக இருக்கிறான். வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி. வழி என்று சொல்லக்கூடிய காற்றிலே அவன் எப்படி இருக்கிறான்? 2ஆக இருக்கிறான். வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. 5 4 3 2 1 என்று இறங்கு வரிசையிலே சொல்லுகிறார். பஞ்சபூதங்களிலே 5 தன்மைகளை பெற்றது. பஞ்சபூதங்களிலே 4 தன்மைகளை பெற்றது. பஞ்சபூதங்களிலே 3 தன்மைகளை பெற்றது எது? பஞ்சபூதங்களிலே 2 தன்மைகளை பெற்றது எது? பஞ்சபூதங்களிலே 1 தன்மையை பெற்றது எது? விளக்கத்தை என்ன 5 தன்மை? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். 5வது தன்மை நாற்றம். பாரிலே 5ஆய் போற்றி என்றால் பார் என்று சொல்லக்கூடிய இந்த பிருத்திவி, இந்த உலகம் 5வதாக இருக்கக்கூடிய நாற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை தான் அதற்கு இயல்பானது.
மற்ற 4 தன்மை எப்படி வந்தது என்றால் பஞ்சபூதங்களுடைய வாசனையினால் சுவை, ஒளி, ஊர் இந்த 4 வந்தது. உலகிற்கு இயல்பானது நாற்றம் உள்ள இந்த மண்ணுக்கு பாரிலே 5. ஆனால் 5ஐயும் பெற்றிருக்கிறார். மற்ற 4ம் பஞ்சபூதங்களுடைய வாசனையால் கிடைக்கும். நீரிடை நான்காய் நீராய் போற்றி. இப்ப எதை எடுத்துறீங்க? நாற்றத்தை எடுத்துறீங்க. சுவை, ஒளி, ஊர், ஓசை. நீருக்கு சுவைதான் இயல்பு. மற்ற 3ம் பஞ்சபூதங்களுடைய வாசனையால் இருக்கு. நீருக்கு சுவை இருக்கு, ஒளி இருக்கு, பார்த்தா முகம் தெரியும். ஊறு இருக்கு, அதிகமான நீரிலே மூழ்கினால் ஊறு இருக்கு. ஓசை இருக்கு, அலையினாலே ஓசை இருக்கு, நீரோட்டத்தினாலே ஓசை இருக்கு. நீரிடை 4ஆய் நினைந்தாய் போற்றி, தீடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. இப்ப நாற்றத்தை இருக்கிறீங்க, சுவையை வந்து ஒளி, ஊறு, ஓசை. ஒளி என்பது இயல்பானது. எதற்கு? தீ. ஊறு, ஓசை மற்ற பஞ்சபூதங்களிலிருந்து அதுக்கு வந்தது. ஒளி இருக்குல்ல, தீக்கு ஊறு செய்யக்கூடியது, சுடக்கூடிய தன்மையுடையது. ஓசை இருக்கு, படபடன்னு எரியுது. தீடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி. ஊர் ஓசையும் வழி வானம், வழி காற்று, காற்று 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 ஊறு செய்யக்கூடியது. காற்று அடிக்கிற பொழுது ஓசை வருகிறது. ஊறு அதனுடைய இயல்பான குணம். ஓசை பஞ்சபூதங்களிலிருந்து ஒன்றாக அதற்கு வருகிறது. வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. வெளி வானம், கடைசியாக இருக்கக்கூடிய ஓசைதான். இடி இடிக்கிற பொழுது, மின்னல் மின்னுகிற பொழுது, மேகங்கள் முட்டிக் கொள்ளுகிற பொழுது வரக்கூடிய ஓசை ஒன்றுதான். பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நினைந்தாய் போற்றி, தீழை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி, அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. அழிபவர் உள்ளத்து அமுதே. அழிதல் என்றால் கணிதல் என்று சொல்லுகிறார். ஆனால் கணிதலுக்கு சற்று மேம்பட்ட நிலை அழிதல். கனி என்று சொன்னால் அதிலே புளிப்பும் இருக்கும், சுவையும் இருக்கும். பழம் அழிந்தது என்று சொன்னால் அதனுடைய சுவை தனி. கணிதலுக்கு சற்று மேம்பட்ட நிலை என்று அது எழுதப்படுகிறது. சற்று மேம்பட்ட நிலை. அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. கணிதவர் உள்ளம் சொல்லல. கணிதலுக்கு மேலும் நெஞ்சு நெற்குறுக உள்ளம் உருகி நிற்கிறான் அல்லவா. இந்த பழம் கணிந்துக்கு மேற்பட்ட நிலையை அடைகிற பொழுது அப்படி உருவக்கூடிய தன்மைக்கு அப்படி வரும். அதனால அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. அமுதம் எந்த அமுது? இது ஆறா அமுது. 5 புலன்களும் கண்களே கொள்ள. இந்த 5 அறிவும் ஒரே புலன் வழியாக கண்கள் கொள்ளுகிறது அல்லவா. எனவே அது 6 அமுது. உலகத்திலே கிடைக்காத அமுது, தெவிட்டாத அமுது. அந்த அமுது இரவா நிலையை வேண்டுமானால் மேம்படுத்தும். இந்த அமுது நிலை பெற்ற அமுது, அது தற்காலிக அமுது. எனவே இது 6ஆ. அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி, கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயக்கு அருளினை போற்றி. கனவிலும் தேவர்க்கு அரியாய். சரி, அடுத்த வரியிலே நனவு போட்ட. கனவு என்பது என்ன? நனவு என்பது, கனவு என்பது பல வினைகளாலே தோன்றக்கூடிய, அது ஒரு மயக்க நிலை, அது ஒரு உறக்க நிலை. அந்த மயக்க நிலையிலும் உறக்க நிலையிலும் மயக்க நிலைகளிலும் உரைப்பான எண்ணங்கள் தோன்றுகிற பொழுது கனவு வரும். ஆனால் அது நிலை பெற்றது அல்ல.
அப்படி நிலை வேறு இல்லாத அந்த தன்மையில் கூட தேவர்களுக்கு இவன் தோன்றான். கனவிலும் தேவருக்கு அறியாய் போகும். சிவனடி செல்வர்கள் இருக்கிறார்கள், சிவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கனவிலே சிவன் வந்து கொண்டிருக்கிறான். காமன் ஒருவன் இருக்கிறான், காமியை நினைத்துக் கொண்டே இருக்கிறான், அவள் வந்து கொண்டே இருக்கிறாள். யார் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கனவு வரும். ஆனால் இவர்கள் தான் இறைவனையே நினைக்கவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் தனக்கு பதவி சுகம், மல வாசனை, இன்பம் ஒன்றிலே திளைக்கக்கூடியவர்கள், இறைவன் தனக்கு தேவையான பொழுது மட்டும் நினைக்கக்கூடியவர்கள். எனவே கனவிலே தோன்றவில்லை. கனவிலும் தேவருக்கு அறியாய், அறிதற்கு அறிவனாய் இருந்தான். இறைவனை அறிவதற்கு அறியவனாக இருந்தான். ஆனால் இறைவன் அறிவதற்கு அருமையானதாக இருந்தது அறியவர்கள். அதனால அறியாயின்னு அங்க போட்டார், அருமையானவனாக இருந்தார். கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, நனவிலும் நாயக்கு அருளினை போற்றி. இப்ப நனவு என்று சொல்லுகிற பொழுது விழித்த நிலை, அது மயக்க நிலை, இது விழித்த நிலை. எப்படி வந்தான்? குருந்த வரத்தடியிலே குருவாக காட்சியளித்தானே, திருமேனி தாங்கி வந்தானே, திருமேனி தாங்கி அல்லவா வந்தான். அப்ப நனவிலும் அவனுக்கு கனவிலே தோன்றாத நீ எம்பெருமானே, எனக்கு நனவிலே திருவடி தாங்கி, திரு உருவம் தாங்கி, குருமணியாக எனக்கு நீ காட்சி அளித்தாய். காட்சி அளித்தது மட்டுமல்ல, அருளை கொடுத்தாய். நனவிலும் நாயக்கு அருளினை போற்றி, இடை மருதுரையும் எந்தாய் போற்றி. இல்ல பாருங்க, இடை மருதுரையும் எந்தாய் போற்றி. இடைமருது, திருவடை மருது, 3 இடத்திலே எந்தாய்ங்கிற சொல்லை போடுறார். பல இடங்களிலே குருமணியும் போடுறார். இடைமருதுரையும் எந்தாய் போற்றி 145வது வரி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி 151வது வரி, ஈங்கோய் மலையும் எந்தாய் போற்றி 158வது வரி. இடைமருதுரையும் எந்தாய் போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, ஈங்கோய் மலையும் எந்தாய் போற்றி. எல்லா இடத்திலும் குருமணியாக பார்த்தவர் இந்த 3 தலங்களிலே எந்தையாக பார்க்கிறார். எந்தை என்று சொன்னால் என் தந்தை என்பதன் மறு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தந்தையானவன் என்ன செய்வான்? தூரிசுகளை எல்லாம் நன்மை தீமைகளை எல்லாம் அகற்றுவார். முன்னேற்றம் ஒன்றையே கருதி குறிக்கோளாக செல்வார். எத்தகைய இன்பத்தையும் துன்பத்தையும் அணுகாதவாறு பார்த்து கொண்டு காப்பாற்றக்கூடியவன் இந்த 3 இடங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமான எந்தை என்று சொல்லுகிறார். மற்ற இடங்களிலே குருவாக பார்த்தார். தேனவ சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கி இருக்கிறார். திருவாரூரிலே குடைய எப்படி பார்த்தார்? குருவாகத்தான் பார்த்தார். ஆனால் இடைமருதூரிலே எந்தையாகவும் பார்த்தால், குருவாகவும் பார்த்தார். இடைமருதுரையும் எந்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. தரித்தல் என்றால் அணிதல். சடையிலே கங்கையை அணிந்து கொண்டான். கங்கை யாரு? பெருக்கெடுப்பு ஓடி. கங்கை யாரு? பெருக்கெடுத்து ஓடியது. அதை அடக்க முடியவில்லை. அது இந்த உலகத்திலே பாய்ந்தால் பெரும் கேடாகும் என்பது இறைவனுக்கு தெரியும். எனவே அதை அடக்கி ஒடுக்கி தன்னுடைய தலையிலே பாயுமாறு செய்து அதை சூடிக்கொண்டார். அந்த திருச்சாழல கூட 7வது பாட்டு வரும். மலைமகளோடு இன்னொருத்தி போட்டி வந்தா, அவளை அணிந்து கொண்டாயே, இதற்கு காரணம் என்னன்னு இன்னொரு பெண்ணு கேட்பான். மலை மகளை ஒரு பாகம் ஐத்தழுமே. அவ போட்டி போட்டா. ஏன் அவளை அணிந்தேன்னு கேட்டா, பிளவுகத்தாள் தரணி எங்கும் பாய்ந்து பெரும் கேடாகும் சாழகம். பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாகும் சாழகம்.
மலைமகளை உருவாகும் வைத்தருமே சலமுகத்தால் மற்றொருத்தி பாயுமது என்னேடி. சலமுகம் என்று சொன்னால் பொறாமையா, அவளை நீ வச்சிருக்க பார்வதிய அப்படின்னு பொறாமையால பாயினா. அதுக்கு இந்த பெண் பதில் சொல்றா, சாழல் விளையாடக்கூடிய பெண்கள் பிளமகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாகும் சாழலும். அவனை ஏன் அண்டான் என்று சொன்னால் எங்கு நோக்கியும் தடைகண்டு போய் பாய்ந்து இந்த உலகத்தை கேடும்படியாக இந்த கங்கை செய்வாள் என்கிற காரணத்திற்காக அழிந்தார். சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி இடை மருதுரையும் எந்தாய் போற்றி. சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சீரா திருவையாரா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. திருவாரூரை இருக்கிறார். திருவாரூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன பெயர் என்று சொன்னால் தியாகராஜன். ராஜன் என்றால் அரசன், தியாகம் என்றால் கொடை. கொடை அரசன் என்பது தூய தமிழ் பெயர். கொடை அரசு, கொடை அரசு, கொடை அரசனாக அங்கே இருந்தார். அதை கூட பல பேர் திருவாரூரிலே கொடை அரசு என்று தன்னுடைய தாய் தந்தையர்கள் தியாகராஜன் என்ற பெயரை வைக்கிற பொழுது கொடையரசு என்று பெயரை மாற்றிக்கொண்டு கட்டுரை எழுதக்கூடியவர்களால் இன்று இருக்கிறார். தூய தமிழ். ஆரூரமர்ந்த அரசே போற்றி. சீரா திருவையாரா போற்றி. மிக செல்வ செழிப்புடைய திருவையாற்றிலே உறைபவனாக இருக்கக்கூடியவர். அங்கே சைவனாக வந்த கதையெல்லாம் தெரியும் திருவையாற்று. அதனால சீரார் திருவையாற்று. சீர் என்றால் செல்வம், வளமை, வளப்பம் பொருந்தி அந்த திருவையாற்றிலே உறைந்திருக்கக்கூடிய எம்பெருமானே என்று சொல்றார். சீரா திருவையாரா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுத கனியே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுத கடலே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. இதுல அண்ணாமலை நமக்கு தெரியும், அண்ண முடியாத மலை, தீப்பெழும்பாக மாறினான். பிரம்மனாலும் திருமாலும் காண முடியாது என்ற புராண கதைகள் எல்லாம் நாம் பார்த்தோம். அந்த இடத்துல அண்ணா போற்றி என்று சொல்கிறாரே என்றால் அண்ணல் என்ற சொல்லிலே இருக்கக்கூடிய ஈற்று எழுத்து குறைந்து அண்ண என்று நின்னது அண்ணா என்று செய்யுளுடைய இலக்கணம் தெரிந்து போன்றார். அண்ணல் என்பதில் ஈற்று குறைந்து அண்ணா என்று. அண்ணல் என்று சொன்னால் பெருமைக்கு உரியவன் என்று. இவனை விட ஒரு பெருமை வாய்ந்தவன் இல்லை. அண்ணல் காந்தி. அண்ணல் என்பது எல்லாருக்கும் கொடுத்துவிட முடியாது. அண்ணல் யார் என்றால் இவன் தான் பெருமைக்கு உரியவன். வேறு ஒருவன் பெருமைக்கு உரியவன் அல்ல, இவன் ஒருவனே பெருமைக்கு உரியவன். அண்ணாமலையம் அண்ணா போற்றி. ஏன் அண்ணாமலையிலே உறைந்திருக்கக்கூடிய இறைவனை அண்ணல் என்று பெருமைக்கு உரியவன் என்று சொன்னால் அதை விட பெருமை மிகுந்த காரியத்தை யாரும் செய்யலையே. யார் அகம்பாவம் பிடித்து அடைந்தார்களோ அவர்களுக்கு முடியையும் அடியையும் காணாமல் அவருடைய அகம்பாவத்தை அடைக்கிறான். எனவே அவன் பெருமைக்குரியவன். இந்த செயலை யாராவது செஞ்சிருக்காங்களா? இல்லை. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதே கடலே போற்றி. கண்ணார் அமுதக்கடலே. கண்ணார் அமுதம். அமுதம் நாவினாலே மட்டும்தானே சுவையை ஒளிவிட்டால் ஐம்புலன்களும் கண்களே என்று நாம் சொன்னோம் இல்லவா? அப்ப மிகப்பெரிய கடலாக இருக்கிறான் அவன். அவன் இப்படித்தான் இருக்கிறான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது. ஆனால் அடியவனுடைய கண்களுக்கு அந்த கடல் கூட எப்படி சுருங்கி தெரிகிறதா? தெரிகிறதா? கடல் பறந்து விட்ட கடலை வங்காள விரிகுடா காரைக்கல்ல, அதுக்கு வடபகுதியும் தென்பகுதியும் எந்த பகுதியாவது பார்க்க முடியுமா? இந்திய பெருங்கடலை பார்க்க முடியுமா? பசிபிக் கடலை பார்க்க முடியுமா? உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அத்தனை கடலையும் அதனுடைய பரப்பளவை பார்க்க முடியாது. அப்ப கண்ணால் பார்ப்பதாக சொல்கிறார் ஒரு வார்த்தையை. என்ன? கண்ணால் அமுதக்கடல் என்று சொல்லுகிறார். அமுதம் என்று சொன்னால்
இவன் ஐம்புலன்களுக்கும் அமுதமாக இருக்கிறான். கண்ணார் அமுத கடலே. ஒரு இடத்துல அழகுன்னு சொல்லுவார். அந்த அழகு என்ன? அழகு என்றால் என்ன? அந்த பெண் ரொம்ப அழகாக இருக்கிறாள், அந்த ஆண் அழகாக இருக்கிறானே என்று சொன்னால் அழகு என்பதற்கு என்ன விளக்கம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அழகு என்பதற்கு இன்னதென்று அறிய முடியாத தன்மையை பெற்றிருப்பது அழகு. ஐம்புலன்களாலும் துய்க்கக்கூடியது அழகு. ஐம்புலன்களாலும் துய்க்கக்கூடியது அழகு. நோக்குவாரது கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடியது அழகு. நோக்குவாரது கண்ணை கவரக்கூடியது, கருத்தை கவரக்கூடியது, ஐம்புலன்களால் துய்க்கப்படுவது இல்லையா? இதையெல்லாம் அழகு. அப்படிப்பட்ட அழகு வாய்ந்தவராக இருக்கின்ற காரணத்தினால கண்ணார் அமுத கடலையே போற்றி, அது கண்ணாலே மட்டும் பார்க்கக்கூடியது என்று சொல்லி மிகப்பெரிய கடலாக இருக்கக்கூடியவன் என்னுடைய கண்ணுக்கு அவன் அற்புதமாக அமுதக் கடலாக தெரிகிறான் என்று சொல்லி அடியே பெருமான் மாணிக்கவாசகர் முடிக்கின்றார். மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே முடிக்க வேண்டும் என்கிற மேடை மரபு கருதி மீண்டும் 121வது அடியிலிருந்து அந்த பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். தோழா போற்றி என் துணைவா போற்றி, வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி முதல்வா போற்றி, அத்தா போற்றி அரணே போற்றி, உரை உணர்ந்திருந்த ஒருவர் போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி, அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகிலாகிய கண்ணே போற்றி, மன்னிய திருவர் மலையே போற்றி, என்னையும் ஒருவன் நாட்டி இருங்கள் சென்னியில் வைத்த சேவக போற்றி, பொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவில் ஆனந்த வாரி போற்றி, அழிவதுமாவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மானே நோக்கி மணலா போற்றி, மனகத்து அமரர் தாயே போற்றி, ஆரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நினைந்தாய் போற்றி, ஈடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி, கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, நனவிலும் நாயக்கு அருளினை போற்றி, இடை மறுதுரையும் எந்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரிந்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டு தலைவா போற்றி. இதுகாரும் அமைதியாக இருந்து இந்த திருவாசக உரையை செவிமடுத்த உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு என்னுடைய 1000 வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.